இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை சரி கட்டவில்லை. சங்கீதம் 103 அதிகாரம் 10 சொல்லுது, அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். அதாவது தேவன் எங்களுடைய பாவங்களுக்கு தக்கதாக எங்களுக்கு ஒருபோதும் செய்கிறதில்லை. அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் செய்த பாவத்திற்குரிய தண்டனைகள் உடனடியாக அதில் வழங்கப்படுகின்றது. ஆனால் தேவன் இந்த பூமிக்கு வந்து எங்களுக்காக இரத்தம் சிந்தி மரித்ததன் பிற்பாடு, அவர் எங்களுடைய பாவங்களை சுமந்து தீர்த்ததன் பிற்பாடு எல்லாவற்றையும் கிருபையாய் மன்னிக்கிறவராக இருக்கிறார். அதனால் எங்களுடைய பாவங்களுக்கு தக்கதாக எங்களுக்கு ஒருபோதும் அவர் செய்கிறதில்லை. எங்களுடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக எங்களுக்கு அவர் சரி கட்டுகிறதும் இல்லை. எல்லாவற்றையும் தேவன் கிருபையாக மன்னிக்கிறார். நாங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி எங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறவராகவும் இருக்கிறார். நாங்கள் எங்களை நாங்களே நிதானித்து அறியும் போது எங்களுக்கு தெரியும், நாங்கள் எவ்வளவு பாவங்களை செய்கிறோம், எவ்வளவு அக்கிரமங்களை செய்து கொண்டிருக்கிறோம். சில சமயங்களில் ஏதாவது ஒரு சிறிய விடயங்களில் கூட நாங்கள் தவறுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனாலும் அதை நாங்கள் உணர்ந்து கொண்டு தேவனுடைய பாதத்தில் சரணடைந்து அதிலிருந்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். அதற்காக போராடி விடுதலைகளை பெற்றுக்கொள்ளுகிறோம். சிந்தித்து பார்த்தால் எங்களுக்கே தெரிகிறது, தேவன் ஒரு பொழுதும் நம்மளுடைய பாவங்களுக்கு தக்கதாக, எங்களுடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக எந்த விதமாகவும் அவர் சரி கட்டாதவராகவே இருக்கிறார். அவர் கிருபையாக எங்களை ஒவ்வொரு முறையும் மன்னிக்கிறவராக இருக்கிறார். அதனை நாங்கள் அட்வான்டேஜாக எடுத்துக்கொண்டு எந்த விதமான பாவங்களும் நாங்கள் செய்யக்கூடாது. இது கிருபையின் காலம், தேவன் மன்னிக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பாவம் செய்யலாம் என்கிறது அர்த்தம் இல்லை. தேவன் எங்களுடைய மனம் திரும்பலைத்தான் எதிர்பார்க்கிறார். நாங்கள் எப்பொழுதும் நம்மை நாமே நிதானித்தறிந்து அவரிடத்திலிருந்து விடுதலையையும் கிருபையையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருப்போம். Have a nice day.